இவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த ஒரு மாசம் அமைதியாயிட்டாங்க. அமைதியா இருந்ததுக்கான மீட்டிங் நாளைக்கு நடக்கும். ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மாசம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு எங்க தலைவருடைய கட்டளையில இந்த ஒரு மாசத்துல ஆனந்தன் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, செங்கோட்டையான் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, நாங்க என்ன செஞ்சுட்டு இருந்தோம், கட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டத்தில் செஞ்சிருக்கிறது நாளைக்கு தெரியும். தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலர், வார்டு செயலரோட மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுது. மைக்ரோ லெவல்ல எந்த கட்சி வரைக்கும் பண்ணிட்டு இந்த ஒரு மாசம் என்ன செஞ்சங்கிறது நாளைக்கு தெரியும். உங்களுக்கு மீட்டிங்ல நாளைக்கு தலைவருடைய பேச்சுல தெரியும். அதனால உங்ககிட்ட மீடியா இருக்கு, நீங்க பேசுறது மட்டும்தான் யூடியூப்ல கேட்க முடியும். இது எல்லாம் மக்களுக்கு தெரியும். 2011 ஒரு சேனல் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா படத்தை பார்த்தாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா ஜெயலலிதா வின் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இங்க 2011 மாதிரி ஸ்வீப் எலெக்ஷன் தலைவர் ஏற்படுத்துவார். எத்தனை கூட்டணி வேணா உருவாக்கிக்குவாங்க. ஆனால் தலைவர் இல்லாத கூட்டணியை யாராலும் மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். 1967 ஒரு மிகப்பெரிய கட்சி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி, பெரிய பாரம்பரியம், முதலமைச்சர் அவங்க தான், 40% ஓட் பேங்க் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு மக்கள் தெரிந்தது அண்ணாவை. ஏனால் தலைமைதான் மக்கள் விரும்புவாங்க. அப்படி ஒரு தலைமை எங்களுடைய தலைவர் இருக்கிறாரு. அவரை நம்பக்கூடிய